அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2க்காக ஜிகே ரிவிஷனாக பாட்டு வரோம். இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 திருக்குறளில் முக்கியமான வினாக்கள் என்னங்கிறத ஒரு 45 வினாக்கள் பார்த்துடலாம். கண்டிப்பாக இது யூனிட் 8 ரிலேட்டடாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி பாருங்க, தவறான ஒன்றை தேர்ந்தெடு. இதில் அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் செவிலித்தாயாக ஒப்பிடுவது செல்வம். அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் கூறுவது பொய்யா விளக்கு. புலாலை உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் கூறுவது அருளற்றவர். இதில் பார்த்தீங்கன்னா தவறான இணை எதுவும் கிடையாது. நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம், ஆனால் எப்போது தூங்க முடியாது என்று வள்ளுவர் கூறுகிறார். ஆப்ஷன்ல பாருங்க, வறுமையில் இருப்பவர் என்பது சரியான விடை. சரியான விடையை தேர்ந்தெடு. அறத்திற்கு மட்டுமன்று மரத்திற்கும் துணையாவது அன்பு என்று வள்ளுவர் உரைக்கிறார். ஒரு தூதுவனின் குணங்கள் என்பது இதில் அடங்கும். தூய்மை, துணைமை, துணிவு. இழுக்கா இயன்றது அறம் எனப்படுவது அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல். இதுல சரியானது பார்த்தீங்கன்னா 3 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். உண்மையான துறவிகள் வேடம் போட வேண்டியதில்லை. உலகம் பழிக்கின்ற தவறான செயல்களை ஒழித்து விடுவது ஒன்றே துறவிகளுக்கு வேண்டுவது. மேற்காணும் பொருளுக்குடைய குறள் எதுவென தேர்ந்தெடு. அந்த காலத்திலேயே துறவிகள் வேடத்தை எல்லாம் சொல்லிட்டாரு. அதற்குரிய சரியான குறள் பாருங்க, மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் என்பது சரியான குறள் ஆகும். பொறுத்திருக்கும் காலத்தில் எது போல அமைதியாக இருக்க வேண்டும். காலம் வாய்த்த போது எதை தவறாமல் செய்து முடிக்க வேண்டும். ஒடுங்கி இருக்க வேண்டிய நேரத்தில் எது போல் ஒடுங்கி காத்திருக்க வேண்டும். மேற்காணும் பொருளுக்கு பொருத்தமான குறளை தேர்ந்தெடு. இதுல பாருங்க, இதற்கு பொருத்தமான குறள் எதுன்னு பாருங்க. ஆன்சர் கரெக்டு தான். கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து. அதான் பொறுத்திருக்கிற காலத்துல கொக்கை போலவே அமைதியாக இருக்க வேண்டும் என்பது சரியான குறள். நாட்டிற்கு அணிகலனானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார். இதுல ஒரு நாட்டிற்கு அணிகலன் என்னென்ன, இதுல பார்த்தீங்கன்னா பிணியின்மை, அடுத்தது செல்வம், 3 விளைவு, 4 இன்பம், 5 ஏமம். இதுதான் சரியான வரிசை. ஆப்ஷன் பி சரியான விடை. தந்தை மகற்காற்றும் நன்றி என்னும் திருக்குறளில் படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி எது. தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி பார்த்தீங்கன்னா அவையில் முந்தியிருக்க செய்தல் என்பது சரியான விடை. விருந்தினரின் முகத்தை அனிச்ச மலரோடு வள்ளுவர் ஒப்பிடுகிறார். அமிழ்தத்தை விட இனிமையானது புல்லாங்குழலின் இனிமை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். நவில்தொறும் நூல் நயம் போலும் என்ற குறட்பாவில் அறிவுடையவர் தொடர்பு எப்பொழுதும் நமக்கு இன்பம் தரும் என்கிறார் வள்ளுவர். இதுல பாத்தீங்கன்னா கூற்று 1 சரி, 2, 3 தவறானது. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. கீழ்காணும் பொருளுக்குரிய திருக்குறளை தேர்வு செய்க. சிறிய காரியங்களிலே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களிலே முயன்று தோல்வி அடைவது சிறப்பு. இந்த பொருளுக்குரிய சரியான குறள் பார்த்தீங்கன்னா, காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது என்பது சரியான திருக்குறளாகும். பொய்மையும் வாய்மை இடத்த புறந்தூய்மை நீரால் அமையும் மகந்தூய்மை. இவ்விரண்டு குறள்களையும் ஒரு சேர மனதில் கொண்டு கீழ்கண்ட எந்த விளைவு மிகுந்த முக்கியத்துவம் உள்ளதாக கருதுவர். அதுல எதுன்னு பாருங்க. ஆப்ஷன்ல வாய்மை என்பது சரியான விடை. கூற்று காரணம். திருக்குறள் மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மனிதர்கள் திருக்குறளின் மூலப்பொருளான அகிம்சை, மதச்சார்பின்மை, சகோதரத்துவம் ஆகியவற்றை பின்பற்றுகின்றனர். இதுல ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் சி சரியான விடை. சரியானதை தேர்வு செய்க. திருக்குறள் அறிவையும் கல்வியையும் வலியுறுத்துகிறது. குறள் மதத்தின் முக்கியத்துவை உணர்த்துகிறது. குறள் கலை மற்றும் நடனத்தின் முக்கியத்துவை வலியுறுத்துகிறது. குறள் வாய்மையும் அடக்கத்தையும் வலியுறுத்துகிறது. இதுல பார்த்தோன்னே சொல்லிடுவோம், ஆப்ஷன் சி தான் 1 மற்றும் 4வது கூற்று சரியான விடை. வாய்மை குடிக்கு உரியன எவை. ஆப்ஷன்ல பாருங்க,
வாய்மை குடிக்கு உரியவை நகை, ஈகை, இன்சொல் மற்றும் இகழாமை என்பது சரியான விடை. ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழி என்ன? ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க ஆப்ஷன்ல பாருங்க, பிறர் பொருள் விரும்பாமை என்பது சரி. ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார்? அது யாரோடுன்னு பாருங்க ஆப்ஷன்ல, ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை பெருந்தகையாரோடு ஒப்பிடுகிறார் வள்ளுவர். குறள், அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். பொருள், ஒருவேளை வேதம் ஓதுவதை மறந்தாலும் கூட திருப்பி ஓதிக்கொள்ளலாம். ஆனால் ஒழுக்கத்தை இழந்தால் பார்ப்பான் உயர்வு ஒளிந்து இழிவான். இதற்கு குறளும் பொருளும் பொருத்தமற்றன என்பது சரியான விடை. சேராது இயல்வது நாடு என முடியும் குறளில் நாட்டில் வாழும் உயிர்களை வருத்தும் 3 தீமைகளாக வள்ளுவர் சுட்டுவன எவை? சேராது இயல்வது நாடு, வாழும் உயிர்களை வருத்தும் 3 தீமைகள். ஆன்சர் கரெக்டு தான். பசி, பிணி, பகை என்பது சரி. அறம் என்னும் சொல்லிற்கு தமிழில் 8 வகையான பொருள்கள் வழங்கி வருகின்றன என்று கூறியவர் யார்? அறம் என்னும் சொல்லுக்கு தமிழ்ல 8 வகையான பொருள்கள். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கா. திருநாவுக்கரசு ஆவார். சான்றோர் பழிக்கும் வினையை எந்நிலையிலும் செய்தல் கூடாது என்கிறார் வள்ளுவர். இதில் என் நிலையை குறிப்பிடுகிறார். எந்த நிலையை? தாய் பசியால் வாடும் காலத்தை குறிப்பிடுகிறார் என்பது சரி. திருக்குறள் உரையாசிரியர்களுள் முதலாமவர் யார்? இது முக்கியமான கேள்வி. முதலாமவர் அந்த 10 பேர்ல மணக்குடவர். அதுல சிறந்த உரைன்னு நம்ம பார்த்திருக்கோம், பரிமேலழகர் உரையாகும். ஒரு நல்ல நாட்டிற்கு அழகு எதுவென திருவள்ளுவர் கூறுகிறார்? ஒரு நல்ல நாட்டுக்கு அழகு பார்த்தீங்கன்னா செல்வமும் விளைச்சலும் என்பது சரி. திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனேனு ஊங்கு இல் என்ற குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் என்ன? திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனேனு ஊங்கு இல் எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்வன்மை அதிகாரம் என்பது சரி. கீழ் காண்பனவற்றில் திருக்குறளில் இடம்பெறாதது எது? இதுல ஊழ், வறுமை, கல்லுண்ணாமை, தமிழ்ங்கிறது இடம்பெறவில்லை. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு, இது எந்த அதிகாரம்னு பாருங்க, விருந்தோம்பல் அதிகாரம் என்பது சரி. ஆற்றாரும் ஆற்றி அடுப, இதுல செய்யின். மேற்காணும் திருக்குறள் மூலம் வலிமை அற்றவன் கூட பகைவரை வெல்ல வள்ளுவர் கூறும் அறிவுரைகள் என்ன? அதுல ஆப்ஷன்ல பாருங்க, இடன் அறிதல் மற்றும் தற்காத்தல் என்பது சரி. பொய்மையும் வாய்மை இடத்து எப்போது? ஆப்ஷன்ல பொய்மையும் வாய்மை இடத்தும் குறைதீர்ந்த நன்மை பயக்கும் போது என்பது சரி. கோடிட்ட இடத்தை நிரப்புக. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் உடைத்து இவ்வுலகு. இந்த அடிக்கோடிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா நெருநல் உளனொருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்பது சரியான விடை. அறிவுடையாரின் நட்பு பிறைமதி போல் நிறைந்து வருவது என கூறும் வள்ளுவர் யாருடைய நட்பு முழுமதி தேய்வதை போன்றது என கூறுகிறார்? அது யாருடைய நட்பு? கண்டிப்பா அறிவில்லாதவர் நட்பு என்பது சரி. பின்வரும் கூற்றுக்கு பொருத்தமான குறளை தேர்ந்தெடுத்து எழுதுக. மரங்கள் தமக்காக வாழாது பிறருக்காகவே வாழ்கின்றன. இந்த ஜீவன்களுக்கு மனிதர்கள் செய்யும் கொடுமைகளானது அதனை இழுத்தும் பறித்தும் வெட்டியும் வளைத்தும் உடைத்தும் உடமாக்கி விடுகிறார்கள். மேலும் மரங்களோடு அடியோடு வெட்டி அழித்தே விடுகிறார்களே. இப்படி கொடுமை செய்யும் மனிதர்களுக்கு தாவரங்கள் புகட்டும் பாடம் ஒப்பற்ற உயர்ந்த பாடம். இக்கருத்திற்குரிய குறளை பொருளுணர்ந்து தேர்ந்தெடு. இதில் அப்படியே பாருங்க, நம்ம முக்கியமான குறள், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல். மரமில்லைனா கண்டிப்பா மனிதர்கள் கிடையாது. திருக்குறளில் ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன? ஒப்புரவு என்பதன் பொருள் உதவி என்பது சரியான விடை. உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் எதனை போல கருதப்படுவர் என வள்ளுவர் கூறுகிறார். என்னதான் படிச்சிருந்தாலும் அதை யாரை போலன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் கல்லாதவர் போல் கருதப்படுவர்.
மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது எது? ஆப்ஷன்ல பாருங்க, மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை என்பது சரி. தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? ஆன்சர் வேட்டுவருடன் என்பது சரி. மன்னனவனது படை வலிமையை அளிக்கும் ஆயுதம் எதுவென திருக்குறள் கூறுகிறது? மன்னவனது படை வலிமையை அளிக்கும் ஆயுதம் எதுவெனன்னு பாருங்க. ஆப்ஷன்ல கடுஞ்சொல்லும் தண்டனையும் என்பது சரி. காலம் கருதி வெறுப்பில் வேண்டுப வேட்பச் சொலல் மேற்காணும் குறளில் எவற்றை அறிந்து செயலை செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? கண்டிப்பா ஒரு குறிப்பறிந்து அந்த செயலை செய்ய வேண்டும். தவவேடம் பூண்டு கொண்டு மனத்தை அடக்கும் வலிமை இல்லாமல் தவத்திற்கு புறம்பான அவச்செயல்களை செய்யும் மத வேடதாரிகளின் செயலை வள்ளுவர் எந்த உவமைகளால் விளக்குகிறார்? அது பாருங்க, புலியின் தோல் போர்த்து மெய்தற்று புதர் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்தற்று. இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. கீழ்காணும் திருக்குறளில் வெளிப்படுத்தும் சிந்தனையை தேர்க. ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. இதுல ஆப்ஷன்ல பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா பொருளாதார சிந்தனை இருக்கிறது என்பது சரியான விடை. நாமம் கெட கெடுநோய் என்று வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? நாமம் கெட கெடுநோய், காமம், வெகுளி, மயக்கத்தை குறிப்பிடுகிறார். வேந்தருக்கு ஒளியாவது என திருக்குறள் எதனை கூறுகிறது? கொடை, அழி, செங்கோல், குடியோம்பல். இதுல எதனை குறிப்பிடுகிறதுன்னு பாத்தீங்கன்னா 3ஐயும் குறிப்பிடுகிறது. ஆப்ஷன் டி சரியான விடை. ஓர்ந்து கண்ணோடது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை இக்குறள் உணர்த்தும் பொருள் என்ன? ஆப்ஷன் பாருங்க, ஓர்ந்து கண்ணோடது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து எந்த பக்கமும் சாயாமல் நடுவுநிலை தவறாமல் தண்டனை விதிப்பதே அரசனுக்கு முறையாகும் என்பது ஆப்ஷன் பி சரியான விடை. மனித வாழ்க்கைக்குரிய பழி என்று வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார்? ஆள்போரின் செல்வத்தை தேய்க்கும் படை எது ஆகும்? ஆப்ஷன்ல பாருங்க, மனித வாழ்க்கைக்குரிய பழி என்று புகழற்ற வாழ்வு, ஆள்போரின் செல்வத்தை தேய்க்கும் படை ஆற்றாது அழுத கண்ணீர் என்பது ஆப்ஷன் சி சரியான விடை. அரசனின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். எந்த அரசன்? எது பகையை தவிர்க்க வேண்டும்? ஆப்ஷன்ல பாருங்க, கடுஞ்சொல் பொறுப்பவர் அரசனின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். சொல்லோர் உழவர் பகையை தவிர்க்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் பி சரியான விடை. இவரலும் மான் பிறந்த மானமும் மானா உபகையும் ஏதம் இறைக்கு. இக்குறளில் குறிப்பிடும் இறை அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த குறள்ல அது அரசனை, இறை என்பது அரசனை குறிக்கும். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கிடும். மேற்கண்ட குறட்பாவில் எதை பற்றி அறிந்து வாழாதவனின் வாழ்க்கை உள்ளது போல தோன்ற கெடும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன்ல கரெக்டு தான். தன்னிடம் உள்ளவற்றின் அளவை பற்றி அறியாதவன் என்பது சரி. யாருடைய தொடர்புக்கு அஞ்ச வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஆன்சர் கரெக்டு தான். உறவுடையவர் போல் நடித்து உட்பகை கொண்டவர் தொடர்புக்கு அஞ்ச வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் டெஸ்ட் 18ல் திருக்குறளில் ஒரு முக்கியமான வினாக்கள் யூனிட் 8 சார்ந்து பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.